டாடா ஐபிஎல் 2024 ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் இன் தமிழ். மேட்ச் நம்பர் 58 தேர்ஸ்டே 8 மே 2024 இரவு 7:30 மணிக்கு இமாச்சல பிரதேஷ் கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் தர்மசாலா. ஜியோ சினிமா அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் மேட்ச் நேரடியாக காணலாம். பேட்டில் ஃபேப் டு பிளஸிஸ் அண்ட் ஷிகர் தவான். இப்பொழுது சாம் கரன் கேப்டனாக இருக்காரு. இந்த 2 பிளேயருக்கான ஒரு பேட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்துருவோம். பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் 8வது இடத்துலையும் ஆர்சிபி 7வது இடத்துலையும் இருக்கு. இந்த 2 பிளேயருக்கான ஒரு பேட்டில் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 11ல் 4 வின்னு குஜராத் டைட்டன், மும்பை இந்தியன்ஸ் 12ல் 4 வின்னு. ஸோ இன்னும் 2 மேட்ச் மும்பைக்கு இருக்கு. 2 மேட்ச் வின் பண்ணா 6 பாயிண்ட் வருவாங்க மும்பை இந்தியன்ஸ். அதே மாதிரி ஜிடிக்கு 3 மேட்சஸ் இருக்கு. ஸோ 3 மேட்ச் வின் பண்ணாங்கன்னா 7 வின் வருவாங்க. ஸோ 7 வின் பிளஸ் -1.320. இந்த ரன் ரேட்டை ஓவர்டேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, இப்போதைக்கு இவங்க 7 வின் எல்லா மேட்சும் வின் பண்ணாங்கன்னா, இவங்க எல்லா மேட்சும் வின் பண்ணாங்கன்னா 6 வின். ஸோ இவங்களுக்கு ஒரு 3 மேட்ச் இருக்கு, வின் பண்ணாங்கன்னா 7 வின். ஸோ 7 வின். இவங்களுக்கு ஒரு 3 மேட்ச் இருக்கு, 6. ஸோ 9 வின். டிசிக்கு 3 மேட்ச் இருக்கு, 2 மேட்ச் இருக்கு, 8 வின். எஸ்ஆர்ஹெச்சுக்கு 3 மேட்ச் இருக்கு, 9 வின். இங்க 3 மேட்ச் இருக்கு, 9 வின். இங்க ஒரு 3 மேட்ச் இருக்கு, 9, 10, 11 வின்னு. கொல்கட்டாவுக்கு 11ல் 8. ஸோ இவங்களும் ஒரு 11 வின். ஸோ இப்படி பார்க்கும் பொழுது எல்லாருமே வின் பண்ண மாட்டாங்க. பட் ஒருவேளை எந்தெந்த டீம்லாம் வின் பண்ணா யார் யாருக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குன்னு பார்ப்போம். இவங்க கம்ப்ளீட்டா அவுட். அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் -1.320. இந்த ரன் ரேட் எல்லாம் உடைக்கவே முடியாது. இவங்களும் கம்பல்சரி அவுட், மேத்தமெட்டிக்கலாவும் அவுட். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 0.187 இருக்காங்க, இவங்க 0.049 இருக்காங்க. ஸோ இவங்களை காட்டிலும் இவங்களுக்கு ஒரு சான்சஸ், ஸ்லைட் சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இவங்க 6 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 வின் பண்ணாங்கன்னா 9 வின். ஸோ ரன் ரேட் இம்பாக்ட் இருக்காது. இவங்க 8 வின்னு. ஸோ கம்பல்சரி ஒரு மேட்ச் வின் பண்ணி ஒரு மேட்ச் தோத்தா கூட -0.316, 371, 316. ஸோ ரெண்டுமே ஒரு ஈக்குவல் காம்படிஷனில் இவங்க மேபி உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் மேபி இருக்கலாம். ஸோ இவங்க 7 வின்னுன்றது ஒரு ஸ்லைட்லி சான்ஸ் தான் இந்த 2 டீமுக்கும். ஸோ இவங்க 8 வின்னு, 9 வின்னு, 9, 9, 11, 11. ஸோ இந்த இவங்களுக்குள்ள தான் எப்படி இருக்குன்னா டாப் ஆர்டர் பேட்டில் இருக்கும். இதில் ஏதாவது கொலாப்ஸ் வரும்பொழுது தான் ஆர்சிபிக்கு மேபி ஸ்லைட்லி ஒரு சான்சஸ் எதிர்பார்க்கலாம். 0.0 அப்படின்றதுனால இவங்க 0.187, 49. இது 187 மைனஸ், இது 212 மைனஸ், 1320 மைனஸ். இப்படி ரன் ரேட் இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த டீம்ஸ்க்கு எல்லாமே கொலாப்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இவங்க கன்ஃபார்ம்டு குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த 3 and 4க்கு இப்போ ஃபைட்டிங் நடக்கும். ஸோ ரன் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு 2 மேட்ச் வின் பண்ணால் கூட 8 பாயிண்ட்ஸ் வந்துடுவாங்க, 8 வின்னு வந்துடுவாங்க. ஸோ 8 வின்னு வரும்போது 3ல் 2 வின் பண்ணாவே இவங்க த்ரூ ஆகிடுவாங்க, 3rd அல்ல 4th போயிடுவாங்க. ஸோ இவங்களுக்குமே ஒரு 3ல் 2 வின் பண்ணாங்கன்னா இவங்களும் த்ரூ ஆவாங்க, .065. ஸோ இந்த 4 டீமுக்கு தான் மெயினாக ரன் ரேட் சூப்பராக இருக்குது. மற்ற டீம்ஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. இதில் 7வது 8வது இடத்துல இருக்கிற மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் தர்மசாலாவில் நடக்குது. இந்த தர்மசாலா பிச் ரிப்போர்ட் நம்ம ஒரே ஒரு கேம் தான் நடந்திருக்கு, அதுவும் டே கேம். டே கேமில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்க்கு நல்லா இருந்தது. ரெண்டாவது இன்னிங்ஸ்னா ஒரு 5:30க்கு மேலே பவுலிங் பண்ணும் பொழுது பால் ரொம்ப நின்று வருது, ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஹில் ஸ்டேஷன், அப்படியே கிளைமேட் மாறும், ரொம்ப சில்னஸ் இருக்கும். ஸோ இந்த மேட்ச் 7:30 மணிக்கு நடக்கிறதுனால பால் ரொம்ப நின்று வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன சொன்னாங்கன்னா பால் சீம் ஆகும், நல்லா ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்சே பால் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தது. ஸோ ஜடேஜாலாம் நல்ல விக்கெட் எடுத்திருப்பாரு, பேட்டிங் பண்ணியிருப்பாரு. ஸோ ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணும், பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும். ஸோ ஹர்ஷல் பட்டேல் மாதிரி ஸ்லோவராக போடக்கூடிய வேரியேஷன்ஸ் போடக்கூடியவங்களுக்கு இது வரும். ஸோ பேட்ஸ்மேனுக்கு சாதகமாகவே இந்த பிச் இருக்காது. ஏன்னா இரவு 7:30 மணிக்கு ஹில் ஸ்டேஷனில் பால் நின்று ஸ்லோயராக வரும். கீ பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கீ பாயிண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் வைஸ் பார்ப்போம். முதல் இன்னிங்ஸ் 182, ரெண்டாவது இன்னிங்ஸோடைய ஆவரேஜ் இன்னிங்ஸ் ஸ்கோர் 180. 4 ஆவரேஜ் முதல் இன்னிங்ஸ், ரெண்டாவது இன்னிங்ஸ். 6 முதல் இன்னிங்ஸ், ரெண்டாவது இன்னிங்ஸ் சேம். அண்ட் ஆவரேஜ் விக்கெட் லாஸ் முதல் இன்னிங்ஸ் 4, ரெண்டாவது இன்னிங்ஸ் 5. பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 61, ரெண்டாவது இன்னிங்ஸ் 62. போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸ் 37, ரெண்டாவது இன்னிங்ஸ் 34. ஃபாஸ்ட் 31, ரெண்டாவது இன்னிங்ஸ் 26. ஸ்பின்னு முதல் இன்னிங்ஸ்ல 6, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 8. ஸோ ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஸ்பின்னு நல்லா சப்போர்ட் பண்ணுது. இதை தான் மைண்ட் செட் பண்ணணும்.
டோட்டலாக 9 மேட்ச், பேட்டிங் ஃபர்ஸ்ட் 6, பேட்டிங் செகண்ட் 3. ஹையஸ்ட் ஸ்கோர் பஞ்சாப் 232 ஃபார் 2, லோயஸ்ட் ஸ்கோர் 116 ஃபார் 10. 2023 நடந்த மேட்ச் 187க்கு 5, 189க்கு 6. ராஜஸ்தான் ராயல் 4 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க. இன்னொரு 2023 மேட்ச் 213க்கு 2, 198க்கு 8 டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணிட்டாங்க. ஸோ 2024 நடந்த முதல் மேட்ச் சிஎஸ்கே 167 ரன் தான் முக்கிய அடிச்சாங்க. அதில் ஜடேஜா 43 ரன் அடிச்சாரு. ரெண்டாவது இன்னிங்ஸில் 139க்கு 9, பிரபு சிம்ரன் சிங் 30 ரன்னு. இதுதான் அதிகபட்ச ஸ்கோர் பஞ்சாப்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 6 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 3 விக்கெட்டும். ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 5 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 4 விக்கெட்டும். ஹர்ஷல் பட்டேல் ஸ்லோ வேரியேஷன்ஸ் போலிங் அண்ட் ராகுல் சகர் 2 பேருமே 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. இதை மைண்ட் செட் பண்ணிக்கணும். ஜடேஜா 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஜடேஜா வாங்கியிருக்காரு. ஸ்கோர் கார்டில் நம்ம பார்ப்போம். 2013 இதை நம்ம விட்டுடலாம். ஸோ இது ஸ்கோர் கார்டு இப்பொழுதைக்கு நமக்கு எல்லாமே இந்த லோ ஸ்கோரிங் மேட்சாக தான் அமையும். டோட்டலாக 32 மேட்ச், பஞ்சாப் 16, ஆர்சிபி 16, ரெண்டுமே ஈக்குவலாக 8 விக்கெட்ல வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 8 விக்கெட்ல லாஸ்ட் 5 மேட்ச்ல ஆர்சிபி 2 தடவையும், பஞ்சாப் கிங்ஸ் 3 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பஞ்சாப் இந்த இமாச்சல பிரதேஷ் கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் தர்மசாலாவில் 12 மேட்ச் விளையாடி 5 தான் பஞ்சாப் வின் பண்ணியிருக்காங்க. 7 மேட்ச் தோத்துருக்காங்க. அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட் அவங்களுக்கே ஃபேவராக இல்லை. அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் ஒரே ஒரு மேட்ச் விளையாடிருக்காங்க. அந்த ஒரு மேட்சும் தோத்துருக்காங்க. இதெல்லாம் தான் ஒரு ஃபேக்ட் மாதிரி. ஸோ இங்கே ஒரு 5 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு மேட்ச் ஆடி ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க. ஸோ இப்போ யாருக்கு ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ அனாலிசிஸ் பண்ண போகிறோம். T20 scoring pattern above 150 2 times, 160 to 169 0, 180 to 170 to 189 4 தடவையும், 190 3 தடவையும் நடந்திருக்கு. 8 விக்கெட்ல 16 போத் 32 மேட்சஸ்ல ஆர்சிபியும் 16, பஞ்சாப் கிங்ஸ் 11 16 மேட்ச். இங்க நடந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்ப்போம். இந்த மே 5ஆம் தேதி நடந்தது சிஎஸ்கேவுக்கும் பஞ்சாபுக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் 1 விக்கெட், ராகுல் சகர், ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சகர், சாம் கரன், ஹர்ஷதீப் சிங், ராகுல் சகர், ஹர்ஷல் பட்டேல் இவங்க எல்லாமே விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த இன்னிங்ஸ்ல அதிகமான ஸ்கோர் ரவீந்திர ஜடேஜா 43 ரன்கள். இங்க அடுத்தது ருத்ராஜ் கெய்க்வாட் 32 ரன்கள். அதுக்கப்புறம் டேரில் மிச்சல் 30 ரன்கள். ஸோ இதுதான் ஹையஸ்ட் ஸ்கோர். ஒரு 3 பிளேயர் அடிச்சிருக்காங்க. இது டே கேம்ல அடிச்ச ஸ்கோர். இதை வச்சு நம்ம மைண்ட் செட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி விக்கெட்ஸ் பார்ப்போம். விக்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா ராகுல் சகர் ரீசெண்டா லாஸ்ட் ஒரு 3 மேட்ச் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றாரு. இவர் ஒரு மஸ்ட் பை பிளேயர். ஹர்ஷல் பட்டேல் ஸ்லோ வேரியேஷன்ஸ்ல போடக்கூடிய ஒரு போலர். இந்த 2 பிளேயர் மஸ்ட் பிக்காவே இருப்பாங்க நாளைக்கு மேட்ச்ல. ஏன்னா விராட் கோலி டு பிளஸிஸ் ஓப்பனிங் இறங்குவாங்க. அதே மாதிரி வில் ஜாக்ஸ். ஸோ மிடில் ஆர்டர்ல வரும்போது ராகுல் சகரோட இம்பாக்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஹர்ப்ரீத் பிராரும் நாளைக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா ஸ்லோவுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த 3 பிளேயர்ல இருந்து நம்ம ஒரு பிளேயர் மேபி ரொட்டேஷன் முறையில மாத்தி நம்ம எடுக்கலாம். சாம் கரன் டபுள் ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பிளேயர். இப்போ இதுல பவர் பிளேல போடக்கூடிய போலர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ரபாடா, ஹர்ஷதீப் சிங். இவங்க ஃபர்ஸ்ட் 4 ஓவர் போட்டுருவாங்க. சாம் கரன் 5th ஓவர் 6th ஓவர்ல இருந்து போல் பண்ணுவாரு. ஸோ 5வது 6வது ஓவர்ல இருந்து போல் பண்ணுவாரு. ஸோ மிடில் டெத் ஓவர்ல போடக்கூடியது ஹர்ஷல் பட்டேலும் ஹர்ஷதீப் சிங்கும் மிடில் ஓவர்ல போடுவாங்க. ரபாடாவுக்கு லாஸ்ட் மேட்ச் கொடுக்கல, ஒரு ஓவர் மிச்சம் இருந்தது. ஆனால் ஹர்ஷதீப் சிங் தான் போலிங் கொடுத்தாங்க. ஸோ ஹர்ஷல் பட்டேல் டெத் ஓவர்ல கண்டிப்பா போடுவாரு. ஹர்ஷதீப் சிங் டெத் ஓவர்ல போடுவாரு. பவர் பிளேல ரபாடா, ஹர்ஷதீப் சிங் 2 பேர் போடுவாங்க. ஸோ மிடில் ஓவர் 6வது ஓவர் 5வது ஓவர்ல இருந்து ஒரு 15வது ஓவர் வரைக்கும் இந்த 3 பிளேயரும் சாம் கரன், ஹர்ப்ரீத் பிரார், ராகுல் சகர் ரொட்டேட் பண்ணுவாங்க. விக்கெட் விழுந்தது பாருங்க 1.5, 7.1, 7.2, 8, 12.4, 15.6, 18.4, 18.5, 19.4. ஸோ இந்த 3 ஆங்கிள் நமக்கு நிறைய விக்கெட் விழும். இந்த இடத்துல ஹர்ஷல் பட்டேலோட இம்பாக்ட் பயங்கரமா இருக்கும். ஸோ ராகுல் சகரும் டெத் ஓவர் கிட்ட போல் பண்றதுனால இந்த 2 பிளேயரோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமாக ஆர்சிபி கிட்ட இருந்து இருக்கும். ஏன்னா விராட் கோலி, டு பிளஸிஸ், வில் ஜாக்ஸ், ரஜித் படிதர் இவங்க எல்லாம் ஒரு 3 ஓவர் 15வது ஓவர்ல இந்த 3 பிளேயர் அவுட் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ராகுல் சகரும் ஹர்ஷல் பட்டேலும் மற்ற பிளேயர்ஸ் தினேஷ் கார்த்திக், மணிபால், உம்ரார் யாரெல்லாம் விளையாடுறாங்களோ அவங்க எல்லாரையுமே விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த 2 பேருக்கு ரொம்ப அதிகம். அப்படியே பஞ்சாபோட கிங்ஸ் பாசிபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். பிரபு சிம்ரன் சிங், ஜானி பேஸ்டோ, ரயில் ரஷோல், சாஷாக் சிங், சாம் கரன், ஜித்தேஷ் சர்மா, ஆஸ்டர் சர்மா, ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சகர் அண்ட் கேசிகோ ரபாடா. ஸோ இதில் ஸ்பின்னுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுற பிச்சில் யாரெல்லாம் நின்று அடிப்பாங்கன்னா ஜானி பேஸ்டோ நின்று விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். அதே மாதிரி சாஷா சிங் கொஞ்சம் நின்று பொறுமையாக ஆடக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பார்.
ஸோ மற்றபடி இதில் யாருமே நின்று ஆடக்கூடிய இவங்கெல்லாம் அதிரடி பிளேயர்ஸ். பட்டா பாக்கியம் படவடி லேகியம் மாதிரி அடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அங்கே மிஸ்ட்ரி ஷாட்டில் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த 2 பிளேயர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக நாளைக்கு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கோர் கார்டு பாருங்கள், 30 ரன் பிரபு சிம்ரன் சிங், ஜானி பேஸ்டோ 7 ரன், 6 பாலுக்கு 7 ரன். ஸோ இந்த மாதிரி 6 பாலுக்கு 7 ரன் அப்படின்னு வரும்பொழுது அவர் நின்று ஆடக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பார். ரயில் ரஷோ 3 பால் 0 அண்ட் ஷாஷா சிங் 20 பால் 27 ரன், சாம் கரன் 11 பால் 7 ரன். இவரும் பொறுமையாக தான் ஆடுறாரு, ஆனால் அவுட் ஆயிட்டாரு. அண்ட் ஜிதேஷ் சர்மா ஃபார்ம்லேயே இல்லை. ஆஸ்டோ சர்மா 10 பாலுக்கு 3 ரன், இவரும் நின்று ஆடக்கூடிய ஒரு பிளேயராக இருக்காரு. ஹர்ப்ரீத் பிரார் 13 பால் 17 ரன், ஹர்ஷல் பட்டேல் 13 பால் 12 ரன், ராகுல் சகார் 10 பால் 16 ரன் அண்ட் 10 பால் 11 ரன். 139ல் இந்த லாஸ்ட் 4 பிளேயர் தான் அடிச்சிருக்காங்க. இதில் இந்த லாஸ்ட் இந்த ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சகர் இவங்க விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த 2 பிளேயர் வந்து ஒரு இம்பேக்ட் பிளேயராக இருப்பாங்க. ஹர்ஷதீப் சிங் இங்கே லாஸ்ட்டாக இருக்காரு. இதுதான் பஞ்சாபுடைய பாசிபிள் பிளேயிங் 11. ஸோ இதுலேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 2 பிளேயர் தான் பேட்டிங் வராங்க. அந்த 2 பிளேயர் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஜானி பேஸ்டோவும் ஷாஷா சிங்கும் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். மீதி எல்லாமே ரொட்டேஷன் முறையில் கொண்டு போகலாம். அதுதான் நம்ம பார்த்தோம். பஞ்சாப் கிங்ஸோடைய பாசிபிள் பிளேயிங் 11 நம்ம பார்த்தோம். பஞ்சாபுடைய லீடிங் பெர்ஃபார்மர் இன் டாடா ஐபிஎல் 2024ல பார்ப்போம். ஷாஷா சிங் 11 மேட்ச் 315 ரன்கள் அண்ட் ஜானி பேஸ்டோ 9 ரன் 257 ரன்ஸ். இந்த 2 பிளேயர் ஒரு கீ பிளேயராக இருப்பாங்க. இவர் வந்து அடிச்சா 100 இல்லைனா அவுட்டு, அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். அதிரடி ஷேவாக், வீரேந்தர் ஷேவாக் மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அதே மாதிரி ஹர்ஷல் பட்டேல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார். 11 மேட்ச் 17 விக்கெட் அண்ட் ஹர்ஷதீப் சிங் 11 மேட்ச் 15 விக்கெட். ஸோ போலிங் காம்பினேஷனில் ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சகர், ஹர்ஷதீப் சிங் ஒரு மேட்ச், 2வது மேட்ச்ல ரபாடா ஒரு மேட்ச், 3வது மேட்ச்ல சாம் கரன் ஒரு மேட்ச். ஸோ அந்த காம்பினேஷன்ல போடுங்க. 4வது டீம் போடும்போது ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சகரை தூக்கிட்டு ஹர்ஷல் பட்டேல், ஹர்ஷதீப் சிங் அண்ட் ரபாடா அந்த 3 பேரோட காம்பினேஷன் ஒரு 5 டீம் போடும்போது நீங்க இந்த காம்பினேஷன்ஸ் மாற்றி யூஸ் பண்ணலாம். பட் டாப் ப்ரியாரிட்டி ஹர்ஷல் பட்டேலும் ராகுல் சகரும் இருப்பாங்க. இதுல இந்த 3 பிளேயர் தான் டாப் 3 பேட்டர் அண்ட் 2 bowlers இன் பஞ்சாப் 2024 டாடா ஐபிஎல். ஜானி பேஸ்டோ 5 மேட்ச் 261 ரன்கள் 52 ரன் ஆவரேஜ். ஸோ 8 விக்கெட்ல ஆவரேஜ் நல்லா இருக்கு. ஒரு மேட்சுக்கு 7 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ரீசெண்டாக நல்ல ரன் 108 ரன் 46 ரன் 30 ரன். லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஏர்லியராக அவுட் ஆயிட்டாரு. சாம் கரன் லாஸ்ட் மேட்ச் ஒரு 7 ரன் தான் அடிச்சிருந்தாரு. பட் 3 மேட்ச் 49 ரன், 3 மேட்சுக்கு ஒரு 4 விக்கெட், 6 மேட்சுக்கு 6 விக்கெட், ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஜிதேஷ் சர்மா ஃபார்ம்லேயே இல்லை. ஸோ எல்லா மேட்சஸுமே 0, பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. 13, 9, 29, 19. வெனியூவில் 3 மேட்ச் 44 ரன், 14 ரன் தான் ஆவரேஜ். 14 ரன் ஆவரேஜ் வந்து ட்ரீம் டீம்ல உள்ளே வர முடியாது. இங்கே 25 ரன் ஆவரேஜ் இருக்காரு. ஆஸ்டோ சர்மா ஒரு 8 விக்கெட்ல விளையாடல, ஒரு மேட்ச் 3 ரன் தான் அடிச்சிருக்காரு. மீதி 2 மேட்ச் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. ஷாஷா சிங் ஒரே மேட்ச் ஆடி 27 ரன் அடிச்சிருக்காரு. இங்கே 3 மேட்ச் ஆடி 29 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ லாஸ்ட்டாக நடந்த 3 மேட்ச் பார்த்தீங்கன்னா 27 ரன், 25 நாட் அவுட், 68 நாட் அவுட். ஸோ இங்கே ஒரு 61, எல்லாமே மோஸ்ட்லி நாட் அவுட்டில் இருப்பார். ஸோ ஷாஷா சிங் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். ஹர்ப்ரீத் பிரார் 3 மேட்ச் 0 விக்கெட் வெனியூவில். அதனால தான் இவர் வந்து 50-50 ஆப்ஷன்ஸு. 8 விக்கெட்டில் 6 மேட்ச் 8 விக்கெட். பட் வெனியூவில் இவர் பர்ஃபார்ம் பண்ணணும். 3 மேட்ச்சில் ஒரு விக்கெட் கூட வெனியூவில் எடுக்கல. அதுதான் வந்து ஒரு சோகமான விஷயமா ஹர்ப்ரீத் பிராருக்கு தொடருது. நெக்ஸ்ட் ஹர்ஷல் பட்டேல் பாருங்க, ஒரு மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்திருக்காரு. 8 விக்கெட்ல 4 மேட்ச் 3 விக்கெட். ஸோ நல்ல கன்சிஸ்டன்ஸா விளையாடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. கேசிகோ ரபாடா 8 மேட்ச் 18 விக்கெட், 8 விக்கெட்ல 3 மேட்ச் 2 விக்கெட். ஹர்ஷதீப் சிங் 6 மேட்ச் 4 விக்கெட் அண்ட் வெனியூவில் 3 மேட்ச் 3 விக்கெட். லாஸ்ட் நடந்த ஒரு 4 மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்ஸ் 1 விக்கெட், 2 விக்கெட்ஸ் 1 விக்கெட் ரீசெண்டாக எடுத்துருக்காரு. ராகுல் சகர் 3 மேட்ச் 4 விக்கெட், 10 மேட்ச் 6 விக்கெட். லாஸ்ட்டாக நடந்த ஒரு 3 மேட்ச்ல 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ லாஸ்ட் 3 மேட்ச் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். இவர்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு விக்கெட்டை எதிர்பார்க்கலாம். பிரபு சிம்ரன் சிங் லாஸ்ட் மேட்ச் ஒரு 30 ரன், அப்புறம் 13, 54, 35. லாஸ்ட் ஒரு 4 மேட்ச் ஓரளவுக்கு ஓகேவா ஆடி இருக்காரு. பெரிய ஸ்கோர்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணல. இங்கே வந்து ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு. பஞ்சாப் கிங்ஸோடைய இன்னிங்ஸ் வைஸ் பர்ஃபார்மன்ஸ், யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங், செகண்ட் போலிங், ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே இருக்கு. நம்ம பங்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஹர்ஷதீப் சிங் 2, 4, 20, 1, 3, 11, 18. ரபாடா பவர் பிளே அண்ட் டெத் ஓவர். ஹர்ஷதீப் சிங் பவர் பிளே அண்ட் டெத் ஓவர் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் டெத் ஓவர். சாம் கரன் அந்த மிடில் ஓவர்ஸில் யூஸ் பண்ணிப்பாங்க. ஹர்ஷல் பட்டேல் 5, 6, 19. சிங் ரபாடா டெத் ஓவர்ஸ் போடுவாங்க.
அண்ட் ஜானி பாஸ்டோ ஃபெர்குசன் கிட்ட 2 தடவையும், ரயல் ரஷோ கரண் சர்மா கிட்ட 1 தடவையும், டாப்லி கிட்ட 1 தடவையும், ஜிதேஷ் சர்மா சிராஜ் கிட்ட 1 தடவையும், மேக்ஸ்வெல் கிட்ட 2 தடவையும், சாம் கரன் மேக்ஸ்வெல் கிட்ட 2 தடவையும், சிராஜ் கிட்ட 1 தடவையும், பிரபு சிம்ரன் சிங் எஸ்டேல் கிட்ட 1 தடவை அவுட் ஆயிருக்காரு. இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்றேன். அந்த முக்கியமான விஷயத்துல என்னன்னா, ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆர்சிபி செகண்ட் பேட்டிங், ராயல் சேலஞ்சர் விளையாடுறாங்க. பஞ்சாப் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி பஞ்சாப் வந்து ஒரு 150 ரன், ஒரு 7 பேர் அவுட் ஆகுறாங்க. இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இது. இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒரு டீமுக்கு கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. 150 ரன்னுக்கு 7 பேர் அவுட் ஆயிட்டாங்க. ஆர்சிபி என்ன பண்ணணும்னா 151 ஃபார் 0 அப்படின்னு ஜெயிப்பாங்க. ஜெயிக்கும் பொழுது பஞ்சாபுடைய எந்த போலர்ஸுமே எடுக்காம நீங்க டீம் கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஐபிஎல்ல கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது நாளைக்கு மேட்ச்ல ஒரு ட்ரை பண்ணுங்க. ஸோ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் விராட் கோலி அண்ட் டூ பிளசிஸை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஆர்சிபி இப்போ வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காங்க. பஞ்சாப் வந்து டோட்டலா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2 பிளேயரே 151 ஃபார் 0 அப்படி இல்லைன்னா 151 ஃபார் 1 இந்த ரேஞ்சில் நாளைக்கு விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. செகண்ட் பேட்டிங் ஆர்சிபி பண்ணும் பட்சத்தில். ஸோ இந்த காம்பினேஷன்ஸ்ல நீங்க ஒரு டீம் ஒரே ஒரு டீம் ட்ரை பண்ணுங்க. அது ஃப்ரீ என்ட்ரியில கூட ட்ரை பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஸ்ட்ராட்டஜி நீங்க கண்டினியூஸா இப்போ இன்னும் இருக்கிற ஒரு 10-15 மேட்சஸ்க்கு நீங்க கண்டினியூஸா 2வது பேட்டிங் பண்ற டீமுக்கு ட்ரை பண்ணும் பொழுது உங்களுக்கு ஜிஎல் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். பஞ்சாப்ல இருந்து மற்ற காம்படிட்டர்ஸ் எல்லாமே நார்த் இந்தியாவில் போடுற ட்ரீம் பிளேயர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா பஞ்சாப்ல இருந்து ஒரு 2 பவுலர் 3 பவுலர் எடுப்பாங்க. நீங்க எந்த பவுலருமே எடுக்காம அப்போ நீங்க இந்த மாதிரி கான்செப்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இது ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி சமயத்துல ஒரு சாம் கரன் நீங்க எடுத்துக்கலாம். டபுள் ஆப்ஷன் பேட்டிங் பிளஸ் போலிங் போடக்கூடிய ஒரு பவுலர் நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரவுண்டர் காம்பினேஷன்ல எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆர்சிபியோட பாசிபிள் பிளேயிங் 11 நம்ம ஸ்கோர் கார்டில் பார்ப்போம். ஸ்கோர் கார்டில் தெளிவாக இருக்கும். விராட் கோலி, டூ பிளசிஸ், வில் ஜாக்ஸ், ரஜித் படிதர், கிளென் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், தினேஷ் கார்த்திக், ஸ்வப்னல் சிங், கரண் சர்மா, முகமது சிராஜ், எஸ் டயால் அண்ட் விஜயகுமார் வைஷாக். இதுதான் ஆர்சிபியோட பாசிபிள் பிளேயிங் 11. இதுல வந்து கரண் சர்மா, இந்த விஜயகுமார் வைஷாக், ஸ்வப்னல் சிங் இந்த 3 பிளேயர் வந்து ரிப்பீட்டடாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மாற்றும் போது லைன் சப்போர்ட் வந்ததுன்னா டெலிகிராமில் நம்ம பார்க்கலாம். நீங்களே ட்ரீம் 11 ஃபேண்டசி கேம்ஸ்ல லைன் சப்போர்ட் வந்தோடனே யார் யாரெல்லாம் விளையாடுறாங்கன்னு பார்த்துட்டு அதுல லோ பர்சன்டேஜ், அந்த லோ பர்சன்டேஜ்ல போலிங் ஒரு 3 ஓவர் 4 ஓவர் போடக்கூடிய ஒரு பவுலர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா எடுங்க. அந்த பிளேயர் வந்து நல்ல இம்பாக்ட் கொடுப்பாங்க. எல்லா மேட்சஸுமே லோ பர்சன்டேஜ் ஒரு 2ல இருந்து ஒரு 3 பேர் ரிப்பீட்டடா எல்லா மேட்சஸுமே வராங்க. ஸோ வர்றதோட இல்லாம கேப்டன் வைஸ் கேப்டனும் வராங்க. அந்த மாதிரி ரிஸ்கி டீம் எடுக்கும் பொழுதுதான் ஜிஎல் வந்து டாப் ரேங்க் வராங்க. 1.5 crores வின் பண்ணிட்டும் போறாங்க. ஸோ அதையும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா ஸ்வப்னல் சிங் ஒரே ஒரு ஓவர் தான் போட்டிருக்காரு. ஸோ பேட்டிங்ல ஒரு 15 ரன் அடிச்சிருக்காரு. சிராஜ் 4 ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. எஸ்டேயால் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. விஜயகுமார் வைஷாக் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. கிரீன் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. கரண் சர்மா எத்தனை விக்கெட் எடுத்து கரண் சர்மா எதுவும் விக்கெட் எடுக்கல. ஸோ ஷாருக் கான் கேட்ச், டேவிட் மில்லர் கேட்ச், ஷாருக் கான் கேட்ச், இந்த மாதிரி கேட்சிங் பொசிஷன்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதுல இந்த ஆர்சிபியில இங்க பாருங்க 42, 64 இந்த 2 பிளேயர் அடிச்சிட்டாங்களா. இந்த 2 பிளேயருமே சப்போஸ் 2வது பேட்டிங் பண்ணும் பொழுது இதே மாதிரி ஒரு ஸ்கோர் 152 6 வந்திருக்கு. 152 0 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமா இருக்கும். ஏன்னா ஆப்போனண்ட்டை பொறுத்து தான். அதை விட தினேஷ் கார்த்திக் மட்டும் 21 ரன் அடிச்சிருப்பாரு. மீதி எல்லாமே வில் ஜாக்ஸ் இது எல்லாமே அவுட் ஆயிருப்பாங்க. 2வது ஸ்ட்ராட்டஜி இந்த 2 பிளேயருமே டிரா பண்ணிட்டு இந்த வில் ஜாக்ஸும் ரஜித் படிதரும் மட்டும் எடுத்தீங்கன்னாவே மேட்ச் வின் ஆகலாம். இது ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2 நீங்க பயன்படுத்தலாம். ஸோ இந்த 2 ஸ்ட்ராட்டஜில ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர் சிராஜ், எஸ் டயால், கேமரான் கிரீன். ஸோ இந்த 3 பிளேயருமே விக்கெட் எடுத்திருக்காங்க. விஜயகுமார் வைஷாக்கும் 4 ஓவர் போட்டிருக்காரு. 3 பால் மிச்சம் இருக்கு. ஸோ 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுல இம்பார்ட்டண்டா ஸ்லோவா போடக்கூடாது. எஸ் டயால் நல்ல விக்கெட் எடுப்பாரு. விஜயகுமார் வைஷாக் இவங்களும் விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஆர்சிபி பிளேயர் ஸ்டேட்டஸ் லீடிங் பெர்ஃபார்மர் டாடா ஐபிஎல் 2024 டீட்டெயிலாக பார்ப்போம். விராட் கோலி 542 ரன்கள், ருத்ராஜ் கெய்க்வாட் 541 ரன்கள். ஸோ ரொம்ப காம்படிஷன் ஃபார் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் விராட் கோலி. 11 மேட்ச் விளையாடிருக்காங்க. டூ பிளசிஸ் 352 ரன். ஸோ 500 எங்க இருக்கு 300 எங்க இருக்குன்னு பாருங்க. தினேஷ் கார்த்திக் 283 ரன். ஸோ ரொம்ப லோயர் மிடில் ஆர்டர் 5வது 6வது இறங்கி ஒரு 283 ரன்ஸுங்கிறது ஒரு நல்ல ரன். எஸ் டயால் 10 மேட்ச் 10 விக்கெட் அண்ட் முகமது சிராஜ் 10 மேட்ச் 8 விக்கெட். ஸோ முகமது சிராஜ் பேக் டு ஃபார்ம்ல இருக்காரு. அவர் வந்து T20 வேர்ல்டு கப் போறாரு. ஸோ அவர் கண்டினியூ பண்ண வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு.
ஃபேப் டூ பிளஸிஸ் 57 ரன் 8 விக்கெட்ல இருக்கு. வெனியூல ஒரு விளையாடல. ரீசெண்டாக ஒரு 3 மேட்ச் பார்த்தீங்கன்னா 64, 24, 25, 61, 44 நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஸோ அந்த ஃபார்ம் தொடரும். விராட் கோலி 3 மேட்ச் 938 ரன் 33 ரன் ஆவரேஜ். இங்கே ஒரே மேட்ச் தான் ஆடிருக்காரு 11 ரன் ஆவரேஜ். ஸோ இந்த மேட்சும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ லாஸ்ட் ஒரு 3 மேட்ச் பார்த்தீங்கன்னா 42, 70, 51 கண்டிப்பாக ட்ரீம் டீமில் இருக்காரு. கண்டினியூ பண்ணுவார். ரஜித் படிதர் 2 மேட்ச் 141 ரன் 141 ரன் ஆவரேஜ். இந்த பஞ்சாபுக்கு எதிராக ஒரு 112 ரன் அடிச்சிருக்காரு. இவரை ஒரு டீம்லயாவது கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுங்க. வெனியூல விளையாடல. ஸோ ஆவரேஜ் சூப்பரா இருக்கு. ஏன்னா 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் நாட் அவுட். ஸோ அதனால ஆவரேஜ் வந்து பயங்கரமா இருக்கு. லாஸ்ட் மேட்ச் 2 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ஸோ இந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா 50, 52, 50 அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு மேட்ச் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. ஒரு மேட்ச் 2 ரன்ல அவுட் ஆயிருக்காரு. வில் ஜாக்ஸ் 1 ரன் அடிச்சாரு லாஸ்ட் மேட்ச். அப்புறம் 32 பால் 52 ரன் 41 பால்ல 100 ரன். இவர் வந்து 2வது ஸ்ட்ராட்டஜில இந்த படிதரும் வில் ஜாக்ஸும் வருவாங்க. கேமரோன் கிரீன் 3 மேட்ச் 93 ரன் 31 ரன் ஆவரேஜ் அண்ட் லாஸ்ட் மேட்ச் 1 ரன். இவங்க 3 பிளேயருமே விளையாடல. அனுஜ் ரவாத், எஸ் சௌஹான் அண்ட் பிரபு தேசாய். தினேஷ் கார்த்திக் 33 ரன் ஆவரேஜ் அண்ட் வெனியூல 12 ரன் ஆவரேஜ் அண்ட் லாஸ்ட் மேட்ச் ஒரு 21 ரன் அடிச்சிருப்பாரு. எஸ் டயால் 1 மேட்ச் 1 விக்கெட் அண்ட் வெனியூல விளையாடல அண்ட் லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. கரண் சர்மா 8 மேட்ச்ல 5 விக்கெட், லாஸ்ட் மேட்ச் 1 விக்கெட், வெனியூல விளையாடல. ரீஸ்டாப்லேயே விளையாடல. முகமது சிராஜ் லாஸ்ட் மேட்ச் ஒரு 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி மேட்ச் 1 விக்கெட். இப்போதான் ஃபார்முக்கு வராரு. 9 மேட்ச் 10 விக்கெட் 8 விக்கெட்ல அண்ட் லாக்கி ஃபர்கூசன் இந்த மேட்ச் அவர் பிளேயிங் லெவல்லாம் கிடையாது. அதேமாதிரி ஆர்சிபியோடைய பிளேயிங் பர்ஃபார்மன்ஸ், இன்னிங்ஸ் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சிராஜ்லாம் போத் இன்னிங்ஸ், செகண்ட் போலிங் அண்ட் மாயங்க் டகர், மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், படிதர், டூ பிளஸிஸ், விராட் கோலி இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே இருக்கிறது ஸ்கோர், ஆவரேஜான ஸ்கோர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ், டூ பிளஸிஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சூப்பர், வில் ஜாக்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சூப்பர், விராட் கோலி செகண்ட் இன்னிங்ஸ் சூப்பர். ஸோ இந்த காம்பினேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணி இது எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். டீம் போடுறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு யார் யாரெல்லாம் செகண்ட் வருவாங்கன்னு. அதே மாதிரி போலிங் வைஸ் பர்ஃபார்மன்ஸ், ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நல்ல விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள போலர். விஜயகுமார், விஷாக், அதுக்கப்புறம் சிராஜ், எஸ் டயால், வில் ஜாக் சம்டைம்ஸ் நாளைக்கு ஓவர் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். கரண் சர்மா. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. கிளென் மேக்ஸ்வெல். அதே மாதிரி சிராஜ், வில் ஜாக்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஓவர் போட்டு ஆரம்பிக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக. அண்ட் சிராஜ் 2வது, 6வது, 17வது, 19வது பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ் போடுறாரு சிராஜ். அதே மாதிரி எஸ்டேஎல் 4வது ஓவர் போடுறாங்க. அதோட 13, அதுக்கப்புறம் 20. கேமரான் கிரீன் மிடில் தான் யூஸ் பண்ணுறாங்க. லாக்கி ஃபர்கூசன் அவர் விளையாடுறதில்ல. அவர் பிளேயர்ஸில் வேறு யாராவது தான் அவங்க போடுவாங்க. ஸோ மிடில் வந்து கரண் சர்மா, ஸ்வப்னல் சிங்கை போட்டு மேட்சை முடிக்கிறாங்க. யார் யாரெல்லாம் வந்து ஓவர்ஸில் அடி வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏகப்பட்ட போலிங் ஆப்ஷன்ஸ் இங்கே பெங்களூர் கிட்ட இருக்குது. டாப்லி எஸ்டேயால், விஜயகுமார், வைஷாக் ஆர் கேமரான் கிரீன் டெத் ஓவர்ஸ் போடுவாங்க. எஸ்டேயால், கேமரான் கிரீன், விஜயகுமார், வைஷாக் டெத் ஓவர்ஸ். பிளேயர் பேட்டில் பார்ப்போம். இங்கே ரிப்பீட்டடாக வர பிளேயர் வந்து ரபாடா. விராட் கோலி ரபாடா கிட்ட 5 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஹர்ப்ரீத் பிரார், சாம் கரன் கிட்ட 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. ஃபேப் டூ பிளஸிஸ் ரபாடா கிட்ட 4 தடவை அவுட் ஆயிருக்காரு. சாம் கரன் கிட்ட 3 தடவையும், எச் பட்டேல் கிட்ட 2 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. தினேஷ் கார்த்திக் ரபாடா கிட்ட 4 டைம்ஸ், ஹர்ஷதீப் சிங் கிட்ட 3 தடவையும், ராகுல் சகர் கிட்ட 2 தடவையும், எச் பட்டேல் அண்ட் ஹர்ப்ரீத் பிரார் கிட்ட 1 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. மேக்ஸ்வெல், ஹர்ப்ரீத் பிரார், ராகுல் சகர் அண்ட் ரபாடா 3 பிளேயர் கிட்டயுமே 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. இதுதான் ராயல் சேலஞ்சர் பிளேயர் பேட்டில் அகேன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் சூப்பர்ஸ். ட்ரம் கார்டு பிரபு சிம்ரன் சிங், ஷாஷா சிங், எஸ் டயால் அண்ட் ஆஸ்டோர் சர்மா. அண்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக்ஸ் விராட் கோலி, ஜானி பேர்ஸ்டோ, ஹர்ஷல் பட்டேல் அண்ட் வில் ஜாக்ஸ். இவங்கெல்லாம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக்ஸில் வருவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன் படி ஃபேஃபா வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாகவும் விராட் கோலி கேப்டனாகவும் நம்ம ட்ரை பண்ணி ஒரு மேட்ச் பார்க்கலாம். ஸோ இதுதான் டைம் analysis for RCB against Punjab in Dharmasala, Himachal Pradesh Cricket Association Stadium. Thank you for watching.